இளைஞர்கள் அனைவரும் தன் பின்னால் திரள்வதை தடுக்க தமிழ்நாடு அரசு இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவதாக சீமான் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். 3 ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு. பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல. சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்கள். நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்தில் அன்னையூர்ல நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம். எங்க அன்னைங்க ஊர்ல இருக்க அன்னைங்களோட நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல. போராடிட்டு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு இப்ப சென்ற ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம் அது 50-60 கோடி. நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நினைச்சிட்டு இருக்க. நீ வாழ்ந்துட்டியா? நீ இதை வாழ்ந்துட்டியா? 1000 ரூபாய்க்கு நீ கையெழுந்துதான் இருக்க. தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாள்ல படிச்சு பாத்தீங்கன்னா வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை. கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடை இல்லை. ஏன் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள்? என் மக்களிடத்துல ஒரே ஒரு கேள்விதான் உங்க மகன் கேட்பேன். இந்த 1000 ரூபாய் இந்த அரசு ஏன் தர வேண்டும்? எதற்காக தர வேண்டும்? இந்த பணத்தை எப்படி தருது? இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பாருங்க. எதுக்காக பெண்களை குறிவைச்சு 1000 ரூபாய் கொடுக்குது? பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவைக்குது? இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திறந்துகிறார்கள். பார்த்து நடந்துக்க. நீ ஒண்ணும் கிடையாது. நீ அதிகபட்சமா என்ன பண்ணிடுவாங்க? ஜெயில போடுவாங்க. என்னை மாதிரி மகிழ்ச்சியான உலகத்தில் இல்ல. ஒரு போன் தொல்லை இல்ல, ஒரு இது இல்ல. நிம்மதியா படிப்பேன், நிம்மதியா பொறுப்பெடுப்பேன். எப்ப வெளியில் விட்டே வந்து உன்னை கொள்ளுவேன். இப்பவே நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை.